போது என்ன ஆகுனா சில டைமில் டக்கு நமக்கு இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேம்ஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கு நம்ம வந்து கடையில் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். சில டைமில் வந்து நம்மளால் டைம் இல்லை, ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னும் போது வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸில் இருக்க அந்த சிலிண்டர் இருக்குல்லையே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பர்னர்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் நம்ம எடுத்து பெருசு நல்லா ஏறிது. இது சின்னது இருக்குல்ல 2 அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக ஏறிதுங்க. நான் இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து அடைப்பை எடுக்க போகிறோம். உங்களால் வந்து இருக்க ஸ்க்ரூவை உங்களால் கழட்ட முடியும், கழட்டி கூட நீங்கள் அதை வந்து எடுக்கலாங்க. என்னால் கொஞ்சம் கழட்ட முடியாது. அதனால் நான் அப்படியே நான் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் சேஃப்டி பின்னை சின்னதாக எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் சின்ன பின்னை பார்த்து சேஃப்டி பின்னை வச்சு லைட்டாக நம்ம அதை வந்து எல்லாத்தையுமே எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து உள்ளே விட்டு உடச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையெல்லாம் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். பொறுமையாக அதை வந்து உள்ள நல்லா வந்து குத்தி குத்தி எடுங்க. நம்ம இது மாதிரி குத்தி குத்தி எடுக்கும்போது சின்னதாக எதாவது அடைப்பு இருக்கும், ரொம்ப பெரிய அடைப்பு எதுவும் இருக்காது. சில டைமில் அந்த எறும்பு இருக்கு இல்லையா, எறும்புலாம் போய் உள்ளே போய் செத்து போயிடுங்க, இல்லைன்னா அது உள்ளே இருக்கலாம். அதனால் நமக்கு வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எறிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி குத்தி நல்லா எடுத்து எரியுது. அவ்வளோதாங்க. இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து வந்து ரிப்பேர் பண்ணுறோன்னு அவசியமே இல்லை. ஈஸியாகவே நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாகவே வீட்டிலே வந்து சரி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்.